இது என் படம் டைலாக் ஒன்று ஞாபகம் வருது, அது சொல்லி ஆரம்பிச்சிடலாம். சொந்த ஊர்க்காரங்க இங்க இருக்கிறது எல்லாம் என்னோட தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா மாமா அத்தை என் சொந்தங்க. தேங்க்ஸ் டு ஹரி சார். இந்த டயலாக் ஹரி சாரோட டயலாக். சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? இங்க வந்திருக்கிற இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இதை பார்த்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் செல்லங்களா, கண்ணுங்களா, என் சாமிகளா, ஏர்போர்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏர்போர்ட்ல இருந்து சாயந்தரம் இங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. This love means a lot. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காரணத்துக்காக நான் என்னோட பிறந்தநாளை நான் கொண்டாடல, பட் இருந்தாலும் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5000 பேருக்கு மேல பிளட் டொனேஷன் கொடுத்திருக்கீங்க. ஒரு 40,000 பேருக்கு மேல உங்களால பயன் அடைஞ்சிருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைங்களை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்திருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இல்லையா, மறுபடியும் பிளாஷ்பேக் எல்லாம் ஓடுது. ஒரு குட்டி பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிடுறேன். டுவெல்த் வரைக்கும் ஒரு ஹாலிடேவும் வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல ட்ரெயின்ல இறங்குவோம். அன்னூர்ல இருந்து மாமா கார் அனுப்புவாங்க. கார்ல எங்களோட அட்ரஸ் வந்து சூலூர், காசிகவுண்டம்புதூர், புளியம்பட்டி, கவுண்டம்பாளையம். ஒரு 1 hour கார் டிரைவ், கரகாட்டக்காரன் பாட்டு, முதல் மரியாதை பாட்டு, இதுதான் ஃபுல்லா வண்டியில ஓடிட்டே இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறது, மாட்டு வண்டி ஓட்டுறது, வயல்ல இருக்கிறது, வாய்க்கால படுக்கிறது, கிணத்துல குதிக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். போன வருஷம் தியாவை தேவ கூட்டிட்டு வந்து இந்த புளிய மரத்துல தான் நான் விளையாடினேன், இந்த கிணத்துல தான் நான் குதிச்சேன், இந்த வாய்க்கால தான் படுத்துட்டு இருந்தேன். இங்கதான் அவங்க தாத்தா மண்ல எழுதி கத்துக்கிட்டாங்க, மண்ல எழுதி கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். சோ இந்த அனுபவம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது எதுக்காகவும் சொல்றேன் அப்படின்னா, ஐ திங்க் நானும் இதுல உடன்பட்டிருக்கேன். ஸ்கிரீன் டைம் நான் கொடுக்கிற அளவுக்கு நம்ம ஃபேமிலி டைம் கொடுக்கறது இல்ல. தயவு செஞ்சு அந்த ஃபேமிலி டைம் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், இதுல நானும் இருக்கேன். அந்த ஸ்கிரீன் டைம் நானும் குறைக்கணும். பட் ப்ளீஸ் ப்ளீஸ் மேக் மெமரிஸ். ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல, இந்த மெமரிஸ் வந்து விட்டுறாதீங்க. நீங்க வச்சுக்க போன்ல வர மெமரிஸ், பாப்பப் ஆற மெமரிஸை பார்க்காம உங்க மைண்ட்ல இவ்வளவு அழகான மெமரிஸ் இருக்கணும், ஊரை பத்தி, சொந்தங்களை பத்தி, உறவுகளை பத்தி. சோ நான் அதை சும்மா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஐ ஸ்டில் ட்ரெஷர் தோஸ் மெமரிஸ். ஊர்ல வந்துட்டு கிராமங்கள்ல எல்லாரும் கூடயும் வந்து நொண்டி விளையாடினது, கண்ணாமூச்சி விளையாடினது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. மெட்ராஸ்ல அதெல்லாம் கிடைக்காது. அண்ட் கருப்பு படத்துக்கு அப்புறமா உங்களை இப்பதான் பாக்குறேன். கருப்பு படத்தை இவ்வளவு பெரிய வெற்றி ஆக்குன குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு கட்டி பிடிச்ச ஒரு தேங்க்யூ. ஆர்ஜே பாலாஜிக்கு தேங்க்யூ, ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் முக்கியமா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட நின்று இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக உதவி செஞ்ச அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ஃபைனான்சியர்ஸ், அத்தனை பேருக்கு நான் அந்த டைம்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு 100வது நாள் வரப்போகுது. அதுக்காக சீக்கிரம் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் நடக்கும். அண்ட் எஸ், இந்த படத்துக்குள்ள வந்துடலாம். நம்ம
சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் வம்சி சார். ஒருத்தங்க வந்து ஒரு வருஷம் வந்து 10 படம் பண்ணிட்டு இருக்காங்க, 12 படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா படத்தோட எடிட்டிங் ஃபுட்டேஜ் என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்னமா வரலாம், எல்லாருக்கும் நம்ம சரியான படத்தை கொடுக்குறோமா அப்படிங்கறது வந்து தினம் தினம் வந்து என்ன படம் பண்றோம், காசு மட்டும் போடுறது இல்லாம அந்த படம் என்னெல்லாம் வருதா அப்படிங்கறத வந்து ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து வம்சி சார். ஜெர்சி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்சி மாதிரியான படம், லக்கி பாஸ்கர் படம் எல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு டைம்ல வந்து இன்னும் வேற என்ன பண்ணலாம், வேற என்ன நல்ல படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு இந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் படம் பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார்னு நான் நேற்று கூப்பிட்டு பேசினேன் அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ வம்சி காரு ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் ஆல் த மெமரிஸ் அண்ட் ஃபார் ஆல் த ஹாஸ்பிட்டாலிட்டி. அங்கே ஹைதராபாத்ல ஷூட் பண்ணும்போது அப்படி பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட நிறைய பேர் இங்க வரல. ஸோ டெக்னீஷியன்ஸ் குயிக்கா நான் சொல்லிடுறேன். நிமிஷ் எங்களோட டிஓபி லோகா பண்ணாரு, லக்கி பாஸ்கர் பண்ணாரு. ரொம்ப பிரமாதமா என்ன அப்படியே ரசிச்சு என்ன கேமரால படம் பிடிச்சிருக்காரு. நிமிஷ்க்கு தேங்க்யூ, பங்களானுக்கு தேங்க்யூ, எடிட்டர் நவீன்க்கு தேங்க்யூ, அண்ட் காஸ்டியூம்லாம் ஸ்டைல் பண்ண அர்ச்சனாக்கு தேங்க்யூ, அண்ட் so many technicians who have made this possible. And I have to come to all my singers, lyric writers. நீங்க நிறைய பேசிட்டீங்க, என்னை பத்தி நிறைய அன்பு கொடுத்துறீங்க. அருண் ராஜா, thank you so much for all the love. To all the singers, beautiful song, I really enjoyed it, loved it. Please sit. And சுனில் வந்து நானும் சுனிலும் வந்து ஒன்னா படிக்கல, நான் நிறைய ஊர் சுத்தி இருக்கோம் ஒன்னா. ஸோ மறுபடியும் சேர்ந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா நடிக்கும் போது படத்துல நிறைய டைரக்டர் எழுதி கொடுக்காத வசனம்லாம் இருக்கு, நானே எக்ஸ்ட்ராலாம் வச்சிருக்கேன். We really loved working with you, Sunil. Thank you so much for this. And என்னோட மீச முளைக்காத நாட்கள்ல பார்த்த எங்களோட இன்னைக்கு ஆடியோ லான்ச்சோட கதாநாயகன் ஜிவி அவர்கள். ரேடியோ மிர்ச்சியில ஒரு சின்ன பையனா பார்த்தேன். ரேடியோ மிர்ச்சியோட ஜிங்கிள் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது இப்பதான் வந்தார். இவர் தான் வந்து ஜிங்கிள் பண்ணிக்காரு சொன்னாங்க ரேடியோ மிர்ச்சிக்கு. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்டேஜ்ல பாடி ஆடினது ஆத்தில ஆடுகளம் சாங் வந்து அப்படி பாடி பண்ணும்போது நானே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுல இருந்து பல ஜேர்னிஸ் வித் ஹிம். அண்ட் சூரரை போற்று படம் வந்து முக்கியமான படம். அதுக்கு கடைசியில வந்து அந்த பாட்டு போட்டு அந்த கிளைமேக்ஸ் இன்னும் மெருகேத்தி கொடுத்தாரு. எல்லாருக்கும் நேஷனல் அவார்டு வந்து அந்த படத்துக்கு மரியாதை கிடைச்சது. So we have lot of good memories with GV. இப்போ வரைக்கும் வந்து இன்னும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து இன்னும் ஆட் பண்ணலாம், இன்னும் குட்டியா ஒரு சாங் எங்க பிளேஸ் பண்ணலாம், வேற என்ன மியூசிக் உள்ள வரலாம் அப்படிங்கிறது வந்து I don't know. He is shooting தாய்லாந்துல இருப்பாரு, ஆனா இந்த படத்துக்கு வந்து கம்போசிங் நடந்துட்டு இருக்கும். ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. என்ன கேட்டாலும் அவ்வளவு ஓப்பனா எது வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். ஒரு தம்பி மாதிரி அந்த உறவுங்கிறதுக்கு வந்து அது இன்னொரு எடுத்துக்காட்டு ஜிவி. Anytime, anything, any late night calls, எப்ப வேணாலும் அதனால பேச முடியும். Always thinks good for me, sir. இந்த படம் பண்ணுங்க சார், இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து வச்சுட்டே இருப்பாரு. ஜிவி, thank you for this love, thank you for this unconditional love, means a lot, and thank you for this beautiful film. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். So thank you for standing with this film. அண்ட் இன்னைக்கு ராதிகாக்கா இல்ல, பட் ராதிகாக்கா கூட எங்களுக்கு அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா என்னோட முதல் 2-3 படங்கள்ல வந்து அவங்க நடிச்சா நல்லா இருக்குங்கும் போது கிட்டத்தட்ட சும்மா வந்து நடிச்சு கொடுத்தாங்க. சூர்யா படம் தானே, இப்பதான் நடிக்க வராரு, அவங்களுக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க நடிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி 2-3 படங்கள் வந்து நடிச்சு கொடுத்தாங்க ராதிகாக்கா. அது மட்டும் இல்லாம உறவுன்னு சொல்றேன்னா இந்த படத்துல அவ்வளவு இருக்கு. கார்த்தி யுஎஸ் போறதுக்கு வந்து அப்பெல்லாம் பேங்க்ல வந்து ஒரு டெபாசிட் இருக்கணும். அந்த டெபாசிட் அளவுக்கு எங்க கிட்ட அப்ப இல்ல. அப்போ அப்பாவும் ராதிகாக்காவும் நான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ராதிகாக்கா ஒரு டெபாசிட் கொடுத்தாங்க, நீங்க இந்த காசு வந்து உங்க பேங்க்ல வச்சிட்டுருங்க, அந்த விசா வர வரைக்கும் யுஎஸ்ல வந்து கார்த்திக் அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த பணம் உங்க பேங்க்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறைய உணர்வுகள், நிறைய
ஞாபகங்கள் மெமரிஸ் வந்து ராதிகா அக்கா கூட இருக்கு. இந்த படத்துல அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மமிதாக்கும் ராதிகா அக்காக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி இன்னொரு ஸ்பெஷல் ஒரு சொல்லணும், அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் now I have to come to மமிதா. மமிதா, இந்த படம் கதை கேட்ட உடனே I think we didn't have any other choice. வேற யார் பேருமே எங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. Only your name was there. We didn't even have another option. நம்ம ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. பட் இந்த படத்துல you are like a magic. You have done beautifully, enhanced the character so well. You have a long way to go. And of course, Vicky சொல்ற மாதிரி the camera loves you. ரொம்ப அழகா, ரொம்ப it's just flowing. Your energy is just flowing in the film. டப்பிங்கும் பண்ணியிருக்கீங்க, தமிழ் உச்சரிச்சு அழகா பேசி. நீங்க கொச்சின்ல டப்பிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், பட் தமிழ் வந்து ரொம்ப அழகா இதுல டப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் த லைஃப் ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெங்கி, வெங்கி, நீங்க you said you no please sit. You said you manifested, but நான் தான் manifest பண்ணேன்னு நினைக்கிறேன். Because I really loved your film. Lucky Box பார்த்துட்டு அடா ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்ட்டு எவ்ரி டைம் இப்போ இந்த ட்ரெய்லர் போட்டாங்க, இந்த ஷார்ட்ஸ் போட்டாங்க, அது அவ்வளோ எல்லாருமே கனெக்ட் ஆனீங்க. ஒரு வாட்டியும் எனக்கு வேற டைரக்டர்ஸ் வந்து எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இன்னொரு புது அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து வெங்கி. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நான் ஸ்க்ரீன்ல வந்து. அவரோட எழுத்துக்கு எனக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. இந்த படத்துல ஒரு 3 பெண்கள் வராங்க, 3 பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாரு. இது உறவுகளை பத்தி ரொம்ப அழகா பேசும். இந்த படம் பார்க்கும்போது உங்க உதட்ட ஓரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன்சிரிப்பு வந்து படம் ஃபுல்லாவே இருக்கும். இது வந்து ரொமான்ஸை பத்தி பேசுறது, ஃபேமிலியை பத்தி பேசுறது, ஒரு லைக்கபிள் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு விட், ஒரு காமெடி வந்து த்ரூஅவுட்டா இருக்கும். அந்த ஹீரோ எலிவேஷனும் குறையவே குறையாது. அந்த ஹீரோ எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துல பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டெயினரா இருக்கும். வெங்கி அவர்கள் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கான படம், ஃபேன்ஸோட ஃபேமிலிக்கான படம். ஸோ August 14th it will be a beautiful release. மறுபடியும் உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கும் வேணும். அண்ட் லிங்குசாமி சார், பிரைமார்க் என்னோட வாழ்த்துக்கள், என்னோட பாராட்டுக்கள். தேங்க்யூ ஃபார் ஸ்டார்டிங் திஸ் ஜர்னி வித் அஸ். தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். தேங்க்யூ மா. ஹோப்பிங் every memory will be everlasting for us. It will be a beautiful memory for us. Please உட்காருங்க. And டிடி, உங்களுக்கு தெரியுமா இந்த பெஞ்சிங், கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், இப்பதான் சார் கத்திக்கிட்டே வரேன், ரிலேஷன்ஷிப்ல என்னமோ இருக்குமாங்களே, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை அன்பான ஃபேன்ஸ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு 28 வருஷத்துக்கு மேல என்னை இங்க நிக்க வச்சு, 28 வருஷம் கைய விடாம என்னை இங்க நிக்க வச்சு அழகு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால மட்டும்தான் நாங்க நின்றுட்டு இருக்கேன். உங்களால மட்டும்தான் என்னால இதெல்லாம் பண்ண முடியுது. So happy friendship day and thank you for all the love. Thank you for all the support. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இந்த கிளிப்பை பார்த்துட்டு இருக்கும் போது நான் எங்க ஆரம்பிச்சேன், இப்ப எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை விட பல மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். பல மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். வரும்போதே எல்லாருமே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது கிடையாது. எல்லாருக்கும் காசு, பணம், எல்லாருக்கும் வசதி எல்லாமே கிடையாது. நான் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் வேணும், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில அது அத்தனையும் கிடைக்கும். என்ன இங்க நிக்க வச்சு அழகு பாக்குறவங்க எல்லாத்துக்கும் அதே வெற்றி, அதே சந்தோஷம், அதே கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. திருவிழா மாதிரி ஆக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். I love you all. ஒரு குடும்பமா எல்லாத்தையும் இங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் வந்து பழனிக்கு போய் முருகரை வேண்டிக்கிட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சோம். திரும்பி கோயம்புத்தூர்ல இங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்க எல்லாத்தோட அன்பும் கிடைச்சது வந்து எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
August 14th விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் உங்க எல்லாரையும் மகிழ்விக்கும் நம்பிக்கை இருக்கு. Thank you, love you all, good night. உள்ள பெண்கள் இருக்காங்க, அவங்க வெளியில சௌரியமா போறதுக்கு வழி பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒரு சின்னதா ரிமைண்டர், அவ்வளவுதான். கூட்ட நெரிசல்ல மறந்துட போறீங்க. பெண்கள் அழகா பொறுமையா பாதுகாப்பா வெளியில போறதுக்கு பாத்துக்கோங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார், one question sir. One last question கேட்டுறோம். ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிட்டீங்க பாரு, அதுக்கு முன்னாடி ஜோ மேம் எப்படி சார் இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. நேஷனல் அவார்ட் வந்திருக்கு அவங்க படத்துக்கு. சோ எங்க எல்லாரோட சார்பா விஷஸ் தெரிவிச்சிருங்க ப்ளீஸ். Thank you. ஸ்ரீகாந்துக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. அவங்க ஹிந்தில பண்ண ஃபர்ஸ்ட் படம். அது ரொம்ப சின்ன படமா இருந்தது. ஒரு ஷூட்டிங்க்கு முந்தின நாள் அந்த படம் கேன்சல் ஆச்சு, காசு இல்லைன்னுலாம் சொன்னாங்க. பட் அதே சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கையோட பல பேர் அதுல காசு வாங்காம நடிச்சாங்க. அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. Congratulations ma'am. சார், ஃப்ரெண்ட்ஷிப் டே அட்வைஸ் கொடுத்துட்டீங்க. நீங்க இதுல ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் லவ் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. ஒரு லவ் அட்வைஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா அதுதான் அவங்க விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய பண்ணிட்டு இருப்பீங்களே நேரம். சொன்னீங்க பெஞ்சிங், கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், இந்த எல்லா அதான். ஆனா இந்த எல்லா லவ்வுக்கும் பொதுவா ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்தா அவங்க கேட்டுப்பாங்க. I think love should be everlasting. கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது. தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரும் மாறுவோம், நம்மளும் மாறுவோம், அவங்களும் மாறுவாங்க. 20 வயசுல இருக்கிறது வேற, 25 வயசுல வேற, 30 வயசுல அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வேற, மனசு வேற மாதிரி மாறும். எதுக்காக போறோம், என்ன தேடல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில மாறிட்டே இருக்கும். பட் அந்த அன்பு, அவங்க மேல இருக்கிற காதல், அது மாறவே கூடாது. லவ் அட்வைஸ்னா நான் அதான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ரெஸ்பெக்ட். ஒருத்தங்க இப்ப ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறாருன்னா 1 hourல போயிடலாம். ஆனா அதே பெண் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது 10 மணி நேரம் கூட ஆகும். நான் எதுக்காக அப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, வீடை பார்த்துக்கணும்னா, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்றாங்க. சோ அவங்களோட வெற்றிக்கு 10 மடங்கு இல்ல, 100 மடங்கு சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுங்க அவங்களோட வெற்றிக்கு. முடிஞ்ச வரைக்கும் அது கூடயே நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லவ் விட மரியாதை இன்னும் அதிகமா கொடுங்கன்னு சொல்லுவேன். தேங்க்யூ சூர்யா சார். யாருமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்களுக்காக பேசியிருக்க மாட்டாங்க. தேங்க்யூ so much for that. மொழிகள் வேற வேறையா இருந்தாலும் சினிமாங்கிற அந்த ஒரு மொழி மூலமா நீங்க என்னைக்கோ பார்டர் எல்லாம் தாண்டிட்டீங்க சார். யூ been shining beyond the borders. Thank you. So please, this is your day and go ahead. God has always been kind. And Anbana fans ki vanakkam. As my producer Nagavamsi sir said, we've started our journey here. Inge we started here, we went to Palni, we took blessings of God. And again, we're starting our first event in Coimbatore to take the blessings of fans of Surya sir. In the Yadam, in the Ur. This is Surya sir's Ur. And this event could have happened anywhere in the country. But we chose this place because I know I'm seeing about maybe around 10,000 people in front of me. Unga love veno. And regarding this film, I have to thank so many people for this film to happen. Order vanda na first kada my first narration was to 2D Raja sir. I still remember that day sir. First half lo or scene சொல்லும்போது he literally teared up, and first half apro he made a call to Surya sir and said idu pannum, let's do this film. And thank you so much sir. adikaprom 2 days later Surya sir ketana story full narration kudutha, and he loved it and he blessed me with this film sir. I don't know manifestations and antar sir. I don't know that 2023 la na manifest pannan sir.
whom do you want to work with? I said, Surya sir. I don't know. I think angels were there in that room and they blessed me. And today I'm working with you with this beautiful film, sir. Thank you so much. And Mamita, you're like a little sister on the set. Mamita, whenever she is on the set, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. யூ டோன்ட் ஃபீல் லைக் ஒரு ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி வைபே கிடையாது. ஷீ இஸ் லைக் யுவர் ஃபேமிலி மெம்பர். யூ லைக் டு ஹேவ் ஹர் இன் யுவர் ஃபேமிலி. அண்ட் ஹோல் செட் இஸ் அ பூல் ஆஃப் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் பட் ஃப்ரெண்ட்ஸ். Radhika ma'am used to treat everybody like a family. She used to treat Surya sir like a brother. And the best combination of Radhika ma'am was with Sunil Anna. She always used to pull his leg. And today we are really missing her. She's not able to make the event. But and technicians varkoste Isen Anba Jivi. Thank you. This is my third outing with you. You've never ever I wouldn't say, you always surpassed my expectation. Every time I was expecting something, you gave me better. Every time I was expecting better, you gave me best. And I know my producer Mr. Nagavamsi garu is always a rowdy. he or love also, he'll give it like a warning. But I know you've given fantabulous work. Na panam paatha first half with RR na paatha super-ஆ இருக்கு. With full confidence na சொல்றேன். இந்த படம் fans மட்டும் இல்ல, fans ஓட families கூட you can bring on the first day first show lo usually we see only fans, but in the படத்துக்கு you can bring your family, you can bring your amma appa, everybody. This is that kind of a film. You leave the theater with a heart full of happiness. And technicians again, Nimish also not able to make it because he's busy with the post production work. And I really thank, because whatever the visuals you're seeing, whatever the beauty you're seeing, it's because of him. And எல்லாரும் சொல்ற 90% 100% of the films are made on edit tables. Today my editor is also not here. I really want to thank Mr. Naveen Noli for giving me a crisp and beautiful cut. And sir, Arun Raja sir, ஒரு பாட்டா 1,50,000 reels மேல போயிடுச்சு சார். Thank you so much for Pattambuchi. Thank you so much. And other lyric writers, Mr. Balaji Venkopal and Ken Karnas has written a song, and on the marriage song Ken Karnas has written, and thank you Ken for giving me fantastic lyrics for the marriage song, and Kadar who's given lyrics for the one title track, and thank you fans ellarum. August 14th please come to the theaters. இது ஒரு நல்ல ஃபேமிலி படம். எவ்ரிபடி வில் லவ் இட். இட்ஸ் அ ப்ராமிஸ். நான் டால் கிளைம்ஸ் ஆர் பிக் ப்ராமிசஸ் நான் பண்ணுறேன் இல்லை. 2:30 அரௌண்ட் 1 hour 56 minutes or 1 hour 53 minutes படத்தில் ஐம் ஷுர் யூ வில் பி என்டர்டெயின்ட் by minimum 1 hour 40 to 45 minutes. Trust me, I'm a CBSE student. I never got full marks, so ஒரு ஹம்பிளா நான் சொல்றேன். அண்ட் இது ஒரு ஜென்சி க்ரௌடுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னா I'm thinking, especially Harika sir, it's definitely your kind of a film. And thank you Lingiswamy sir for your support sir. This is first of the many films that we might be working together. And Aditya Music, thank you to Aditya Music for your support. And Sublashni, thanks for the fantastic song. Your voice is the new craze of the season, and everybody, youth are like being going crazy about your voice. And regarding ஒரு scene Nagavamsi sir சொன்னாரு ஒரு scene. அது என்னன்னா, see, while we are growing,
while we are like growing up, and everybody will have that one awkward moment with parents. Or a cigarette, or a mand, you know, tanni, without telling them, we do some naughty stuff. Adi, if at all our parents come to know. And the madri or situation. And the madri or situation la, you know, Surya sir, how it will be, how the relation between Surya sir and Radhika ma'am, that's a 10 minutes of hilarious comedy scene that you're going to love. And as he said, you're going to tweet, please tweet about it after you watch the film on 14th August. Thank you. Thank you. Sir, நீங்க அப்படியே கிளம்பிட கூடாது. We have few questions for you. சொல் மேடம். சார் வாங்க நடுவுல ஓகே. சார் இப்போ ஜில்லுன்னு ஒரு காதல், வாரணம் ஆயிரம், கஜினி, மௌனம் பேசியதே, இதுலலாம் நாங்க வந்து ஒரு லவ்வர் சூர்யா சாரை பார்த்து ரசிச்சிருக்கோம். இதுல அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி லைட்டா டீசர்ல காட்டிட்டு அப்படி போறீங்களே சார், இருக்கா இல்லையா சொல்லுங்க. So அந்த டைம்க்கு அது that was the new film. மௌனம் பேசேன் or ஜில்லுன்னு ஒரு காதல், வாரணம் ஆயிரம். Every film sir has done at that time was a trendsetter. இப்போ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், ஐ எம் ஷுர் இது ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஒரு ஹோப் ஆர் பணம் பார்த்தா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு மேடம். ப்ளீஸ் அது பத்தி நான் சொல்றேன். ப்ளீஸ் சொல்லுங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி a very new age, ஒரு ரிலேஷன், ஒரு ஹியூமன் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு. This will be a new film. You இந்த மாதிரி ஒரு climax I'm sure you would have not seen, and you will support us in that way, and this will be a new age film. Okay, thank you. We're really looking forward to it. And அருண் ராஜா காமராஜ் சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் பாடல் கொடுப்பீங்க அவருக்கு. நீங்க ஒரு அழகான மென்மையான லவ் சாங் கொடுத்தீங்க, பட்டாம்பூச்சி. நீங்க ஒரு லவ்வர் பாயா சார்? சாரி மேம், நீங்க ஒரு லவ்வர் பாயா சார்? இல்ல. என்ன சார் மிரண்டு போறீங்க? நான் ஒரு ஷை பாய். ஓ ஷை பாய். கேர்ள்ஸ் பார்த்தா நான் அப்படியே ரிவர்ஸ்ல போய்டும். ஆஹா, இது உண்மைதானா? க்ரூல யாராவது ஒத்துக்க முடியுமா? இல்லங்கிறாரு எங்க அண்ணன், சொல்றாரு இல்லன்னு. அப்போ நாங்க அவரை தான் நம்புவோம். ஓகே, இன்னொரு டவுட். சொல்லு மேம். சூர்யா சாரோட நீங்க ஒரு பயோபிக் பண்ணல, அதுதான் பண்றதா இருந்தது. இல்ல சொன்னீங்க பயோபிக். ஆனா யாரோட பயோபிக் சொல்லவே இல்லை. அது சொல்லலாமா கூடாதா? ஒரு பயோபிக் இருக்கு. அது என்ன, I don't want to jinx it by saying now because lot of there is still time. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அது கேட்க கூடாது சார். அது நடக்கட்டும், அது கண்டிப்பா நடக்கும். ஓகே, touch wood. ஓகே, லாஸ்டா ஒரு क्वेश्चन. இப்போ உங்க படத்துல உங்க கூட வர்க் பண்ணனும்னா மினிமம் குவாலிட்டி வந்து ஒரு நேஷனல் அவார்டாவது இருக்கணுமா சார்? உங்களுக்கு நேஷனல் அவார்ட், உங்க மியூசிக் டைரக்டர் நேஷனல், உங்க ஆக்டருக்கு நேஷனல், உங்க ஹீரோயினும் வாங்கிடுவாங்க போல இருக்கு. எல்லாருக்கும் மினிமம் அதுதான் உங்களோட இதுவா சார்? So when you're when you're in a group of good people and positive people, I think their luck rubs on us. அந்த மாதிரி சூர்யா சார் லக், ஜிவி சார் லக், நாகவம்சி சார் ஒரு லக், எல்லாரும் அப்படியே ரப் ஆகி உனக்கு ஒரு வந்துருச்சு. Congratulations and many more to come. Thank you so much. Thank you sir. கண்டிப்பா இந்த படம் பெரிய ஹிட் ஆக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. Thank you so much. Thank you. வணக்கம் கோயம்புத்தூர், எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் வந்து இங்க வந்து மீட் பண்றதுக்கு. முதல்ல தேங்க்ஸ் டு நாகவம்சி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி வாத்தின்ற படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணோம், அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். தேங்க்யூ நாகவம்சி சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அப்புறம் பிரைமார்க் லிங்குசாமி சாருக்கு வாழ்த்துக்கள் ஃபார் டூயிங் த தியேட்ரிக்கல். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு யூ. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா சூர்யா சார் கூட சூரரை போற்றுக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ற படம். சூரரை போற்று வந்து எவ்வளோ எங்க 2 பேருக்கு லக்கினா, எங்களோட முதல் தேசிய விருது 2 பேருக்குமே சூரரை போற்று தான் வாங்கி கொடுத்துச்சு. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அண்ட் அந்த டைம்ல எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் சூர்யா சார் பர்சனலா ஒன்று பண்ணாங்க, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார். ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். சூர்யா சாரும் ராஜா சாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதுக்கப்புறம்
வாத்தியில வந்து எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது, அது வெங்கி அட்லூரி கூட. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து திருப்பி சேர்ந்திருக்கோம் 3வது முறையா. ஸோ 2 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இந்த படத்துல வந்து என் கூட இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு உங்க ஃபேமிலி எல்லாரோடய சேர்ந்து பார்க்குற ஒரு படம், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு வார்மான ஃபிலிம். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு டெஃபினட்டா ஒரு பெரிய ஃபீஸ்டா இருக்கும். அண்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணி ஒரு செம்ம ட்ராக் ஒன்று கேட்டு அடுத்து இன்னைக்கு ஸ்பெஷலா The One லான்ச் பண்றோம். அன்பான ஃபேன்ஸ்க்காக ஒரு ஆக்ரோஷமான ஒரு ட்ராக். எத்தனை பேர் ட்விட்டர்ல கேட்டுட்டே இருக்காங்க இப்ப அந்த பாட்டுக்கு. சோ இட்ஸ் ஆல் டெடிகேட்டட் டு எவ்ரி சூர்யா சார் ஃபேன் ஹியர். அது வந்ததுக்கு அப்புறம் உங்களோட எடிட் ரேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஃபீஸ்டா இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் கேட்டிருப்பீங்க, அடுத்து வரப்போகுது. மமிதா such a humble person. அவங்கள நான் வந்து ஒரு 5 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். such a humble person, grounded. அந்த பட்டாம்பூச்சி சாங்கை வந்து உங்க டான்ஸ்லயே எலிவேட் பண்ணிட்டீங்க. அண்ட் வாட் அ கிரேஸ்ஃபுல் டான்சர். உங்க மேல வந்து அவ்வளோ இன்ஸ்பயர்டா அத்தனை பேர் வந்து அந்த டான்ஸை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ ஷீஸ் டன் ஹர் பெஸ்ட் இன் த ஃபிலிம். ஃப்ளாலெஸ்ஸா எஃபர்ட்லெஸ்ஸா கேரி பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ராதிகா மேம், ஷீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் சுனில் சார். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் சூர்யா சார் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஒரு இமோஷனலா ஒரு கெரிஸ்மேட்டிக்கா பயங்கரமா வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ் உங்க ஃபேமிலிஸோட தைரியமா வந்து என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹார்ட்ஃபுல்லா நீங்க ஒரு படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல் மை லிரிசிஸ்ட், அருண் ராஜா, கென், பாலாஜி வேணுகோபால், அதுக்கப்புறம் காதர், இந்த ரேப் சாங் பாட போற காதர், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஆல் மை மியூசிஷியன்ஸ் ஃபுல் எஃபர்ட் போட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். படம் வரப்போகுது, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம். கண்டிப்பா தைரியமா தியேட்டருக்கு வாங்க, ஹார்ட்ஃபுல்லா போவீங்க. தேங்க்யூ. ஜி சார், உங்ககிட்ட ஒரு 2 கேள்விகள் கேட்கலாமா? அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவலா காத்துருக்க அந்த ரேஜான The One கேட்கலாம், ஓகேவா? ஸோ 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இந்த 20 இயர்ஸ் இப்போ 20th இயர்ல இருக்கும்போது do you feel like நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோமே, நம்ம திரும்ப நம்மளை ரீஇன்வென்ட் பண்ணிட்டே இருக்கோம், அப்படி தோணுதா? இல்லை இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அதுக்குள்ள 20 அப்படி தோணுதா? உங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு? எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ற ஃபீல்லே சுத்திக்கிட்டு இருந்தாதான் பெட்டரு. ஒரு டெபியூட்டண்டா ஃபீல் பண்ணிட்டோம்னா தான் நம்ம ரீடிஸ்கவர் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அதை மறந்துட்டு வில் ஹாவ் டு மூவ் ஆன். ஏன்னா இத்தனை இயர்ஸ் இருந்து சூர்யா சார் இன்னும் வந்து பயங்கரமா அந்த இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களாம் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ எவ்ரி ஃபிலிம் ஐ திங்க் வி ஹாவ் டு பி ரீபார்ன். எவ்ரி ஃபிலிம் இஸ் அ டெஸ்ட். எவ்ரி ஃபிலிம் இஸ் மை டெபியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த 20 வருஷத்துல உங்களோட பயங்கரமா கனெக்ட் ஆன ஒரு பாடல் ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்களேன். பாடல் ஆசிரியர்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாமுத்துக்குமார் சார் தான். அவரை தாண்டி என்னுடைய முதல் 50 படங்கள் சிங்கிள் கார்டு எழுதினாரு. அண்ட் அவரு என்னுடைய சைவம் படத்துக்கு தேசிய விருது வாங்கினாரு, பெஸ்ட் லிரிக் ரைட்டர். ஸோ ஐ ஆல்வேஸ் மிஸ் யூ நாமுத்துக்குமார் சார். wherever you are, I love you. Your voice, your lyrics will always be remembered. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் சொல்லலாம், இல்ல ரொம்ப காம்படிட்டிவான இவரை கூப்பிடுறோம்னா நாமளும் காம்படிட்டிவா அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங், அந்த மாதிரி யாராவது ஒரு சிங்கர் இருக்காங்களா? சிங்கர் அப்படின்னா சங்கர் மாதேவன் சார். ஏன்னா நான் உருகுதே பாட்டு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எடுத்துட்டு போன போது அவர் அதை இம்ப்ரவைஸ் பண்ண விதம், லைக் உருகுதே பாட்டு போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஹை பிட்ச்ல அந்த சாங்கை பாடுவார். அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணாரு. ஒரு பெர்ஃபார்மரா என்ன பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணது வந்து சங்கர் மாதேவன் சார். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஐ திங்க் ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ ஒர்க்ட் வித். உங்களோட மியூசிக்கல் ஐகான் அப்படின்னு நீங்க யாரையாவது ஒருத்தரை சொல்லலாம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மியூசிக் ஐகான் ஆப்வியஸ்லி ரஹ்மான் சார். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவருடைய சாங்ஸ் கேட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன்.
இன்னைக்கு நான் சப்போஸ் ஏதாவது ஒரு விருது வாங்கினா அவர் தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணுவாரு. ஸோ ஒரு குருவா மென்டரா அவர் அந்த என்கரேஜ் பண்ணும்போது அதுதான் எனக்கு பெரிய விருதா இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு 20 இயர்ஸ்ல டக்குன்னு எங்களுக்காக ஒரு மெலோடியஸ் பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொன்னா எந்த பாட்டு எடுப்பீங்க? 20 இயர்ஸ்ல டக்குன்னு எங்களுக்காக மெலோடியஸா ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னா என்ன பாடுவீங்க? என்ன பாட்டு பாடலாம்? என்ன சொல்றாங்க? எல்லாம் ஒரு பாட்டு சொல்றீங்க, எனக்கு என்ன பாட்டு? நிறைய பாட்டு சொல்றாங்க சார், நீங்களே ஒன்னு பிக் பண்ணுங்க. பூக்கள் பூக்குமா, பிறை தேடுமா, என்ன பாடணும்? பிறை தேடும் நினைக்கிறேன். பிறை தேடும் தான். பிறை தேடுமா? ஒண்ணு பிறை தேடும்னா இப்படி ஆட்டுங்க, இல்லனா இப்படி ஆட்டுங்க. இப்படிதானா? ஓகே, பிறை தேடும். பிறை தேடும் இரவிலே உயிரே, எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா, இருளில் கண்ணீரும் எதற்கு, அழகே இந்த சோகம் எதற்கு, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் உன் அடிமையடி. தேங்க்யூ சார். லவ் யூ. தேங்க்யூ. பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. பூக்கள் பூக்குமோ 2 லைன் பாடுவீங்களா? வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசுமே, நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி, வேரின்றி விதையின்றி விண்தூவும் மழையின்றி, இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை, காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கீழே தொடங்கும் நடனம் முடிவதில்லையே, இது எதுவோ. Wow, Jivi, thank you so much. கேக்குதா? Super. Please, Mamita, what do you want to say to your fans? Vanakkam Coimbatore. First of all, I'm so happy to be here with you all at Hindustan College, Coimbatore, and this energy is amazing. உங்களை எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆகுது. And Didi ma'am, thank you so much for hosting us so beautifully. Thank you, my pleasure. First of all, a huge thanks to Sitara Entertainments, Nagavamsi sir, for giving me this opportunity and believing in me, and for welcoming me, and my director Venki sir, thank you so much for guiding me so beautifully. Thank you so much for giving me Maddie. I hope I've done justice to the character. I've admired your works and you're such a cool director. I would love to work with you again and again. And of course, Surya sir, enna solradhu? ஒரு வாட்டி சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு and இந்த வாட்டி கடவுள் எனக்கு அது கொடுத்துச்சு. It's so amazing to work with you, sir. First of all, நீங்க உங்களை பார்த்து நான் நிறைய observe பண்ணியிருக்கேன், நிறைய learn பண்ணியிருக்கேன். Your discipline, the way he approaches a scene, the way he is off screen, எல்லாமே ரொம்ப it's such an inspiration. You are such an inspiration to all of us. Thank you
for being such a genuine, amazing co-star. Thank you so much, sir. And GV sir, we are collaborating again, and I hope you all loved our songs as much as I do, because எனக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் வரும்போது ஐ நெவர் தாட் இட் வில் பி ஒன் ஆஃப் மை சாங். ஸோ I felt really grateful and blessed. Thank you so much, GV sir. And Sunil sir, Surya sir setla romba fun-ஆ இருப்பாங்க. It's like they've been friends for a very long time, and our chemistry is too good. It's like off screen and on screen, it's too good. And we are missing Radhika ma'am here. She was such a sweetheart. ஒரு மென்டராக எனக்கு அந்த செட்டில் இருந்தாங்க. அண்ட் டு பி அரவுண்ட் ஹர் இட் செல்ஃப், லைக் மேம் இருந்தால் நான் அவங்க கூடயே அவங்க லைக் வி ஆர் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ எம் மிஸ்ஸிங் ஹர் நவ். பட் யா, எனிவே லைக் இங்கே நிற்கும்போது உங்களை எல்லாரும் பார்க்கும்போது ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். வேற என்ன சொல்லணும்? யா, அவ்வளோதான். ஸோ April 14th நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. August 14th ரிலீஸ். சாரி, ஆகஸ்ட். ஐ எம் ஸோ நர்வஸ். அதனால தான் ஸோ சாரி. August 14th நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்போர்ட் அஸ். யா, we have to check. மமிதா, உங்ககிட்ட சொல்லி ஆகணும், you're such a complete actress. நீங்கள் அவ்வளோ அழகாக நடிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக ஆடுறீங்க, மாடர்னில் இருந்து ஒரு ரூட்டட் கேரக்டர் வரைக்கும் அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. we are so proud of you and we all are fans. I'm a fan. thank you so much ma'am. அவ்வளோ அழகாக நடிக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி, எவ்வளோ பேருக்கு இங்கே வந்து மமிதா மேலே ஒரு க்ரஷ் இருக்கு? அதுக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் கம்முன்னு உட்காருங்க. மமிதா, உங்களுக்கு சைல்ட்ஹுட்ல யார் மேலே க்ரஷ் இருந்தது? So I think I'm living many நிறைய கேர்ள்ஸோட ட்ரீம்ஸ் தான் நான் இப்போ லீவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சூர்யா சார், ஃப்ரம் கஜினி ஆல்மோஸ்ட். Okay, that's nice. And நீங்க சொன்ன மாதிரி ராதிகா மேம், we really miss you at this point, and she also had praises for you, and we all know what a fantabulous actor she is. Such a gem to our industry. அவங்க வந்து எங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது, ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ராதிகா மேம் வந்தாங்கன்னு சொல்கிறது எங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் சச் அ ஆனர் டு பி ஷேரிங் ஸ்பேஸ் வித் ஹர். ஸோ தேங்க்யூ. உங்களை ஆட சொல்லலாம்னு நினச்சேன், பட் நீங்கள் ஏற்கனவே ஆடிட்டீங்கல்ல அந்த பாட்டுக்கு, அதனால் இன்னொரு வாட்டி ஆட வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சார் ஓகே? Okay, thank you so much. Thank you so much. Thank you. I don't know Tamil yet because it's my Tamil film, second Tamil film only. It will take a little time for me to learn Tamil. Thank you, Coimbatore. We started our film's journey also from Coimbatore. We landed here and went to Palani, did our film's puja from here and started shoot. And again, the marketing also, the publicity thing, we are starting from Coimbatore. Hopefully, Coimbatore will be very successful for me, like a good luck charm. And they say there are a lot of Telugu people in Coimbatore, so hopefully it should be a very good luck charm for me, so that my next Tamil film also I'll start from here. And thank you, Surya sir, for trusting me and Venki. It's our second film in Tamil. Even you have trusted two young boys from Telugu. When we came to you, you never had a doubt on us when we narrated the script also. And the day one, I've been promising your fans that we will give back Sanjay Ramasamy to them after such a long time. And sir, because I'm from Telugu, and most of the Tamil people might know Alavaikundapuramlo. It's not like I'm comparing or I'm being arrogant or something. It's just because it's our film only. I'm telling you, we are so confident about this film that we are hoping that this will be our Alavaikundapuram in Tamil.
We are that confident about the film. And Mamita, Gen Z crowd will love you in the film. Yesterday also while I was seeing the copy, I was telling everyone that the Gen Z crowd will love you. Radhika ma'am was very when we were thinking that we need a mother character for the film in Surya sir, for Surya sir, we had a lot of thought about it. And sorry, sir, I'm giving a small leak. There is one scene in the first half, it's a comedy scene. Sunilana, sir, stage mein ran. It will be better if Sunilana tells you that in Tamil. There's one comedy scene in the first half. Surya sir experiences a small thing with his mother because of Mamita. If anybody have that kind of an experience with your mom, please text me on social media after the film releases. அவர் சொல்ல வந்தது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் ஒன்று இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் அவங்க மதர் கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக அவருக்கு ட்வீட் பண்ண சொல்கிறாரு, இல்லைன்னா கால் பண்ணியாவது சொல்ல சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து அவர் அதான் சொல்ல வந்தீங்க. அதுதான். I don't know what he said in Tamil, but as far as, if you guys can understand English, please, there's a scene in the first half, Surya sir, Radhika ma'am and Mamita. After watching the film, text me on social media how you felt about the scene, and if you guys have any personal experience with your mothers like that, you will really love the scene. Sir, your translator very good sir, but English எங்களுக்கு புரியும் சார். நீங்க சொன்னதே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சீன் ஏதோ சொல்ல போறீங்க. Sorry. இல்ல நீங்க சீன் ஏதோ சொல்ல போறீங்க, நாங்க வெயிட் பண்ணி அந்த சீனை சொல்ல போல. సీన్ చెప్పలేదు కదా. నో సీన్ లీక్ లేదు కదా. అవునండి సార్, నో ప్రాబ్లం. తెలుగు వాడ్లు, తమిళ వాడ్లు, అందరి நம்ம వాడ్లు எல்லாரும் வந்து படம் கண்டிப்பா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பாப்போம் சார். நம்ம சப்போர்ட் உங்களுக்கு தான் சார். ஓகேவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. ப்ளீஸ் கண்டினியூ சார். ஒரு நிமிஷம் முடிச்சிட்டீங்களா? உங்க ஸ்பீச் ஓவரா? ஜிவி, thank you. This is our third film. Hopefully you give us the hat trick. And the film came out really well. That's what I was comparing with my super hit film of our career only. If you don't give the score like that and make this a blockbuster like that, Surya fans will kill you. You remember that? சார் இவர் என்ன சார் ஏரியால பெரிய ரவுடியா இருப்பார் போல அந்த ஸ்டேட்ல. ஐ வில் கில் யூங்கறாரு சார். நோ சார், டெல் அன்பா செப்பு சார். No ma'am, music director sir, we should warn like this only. Oh, warning only ah sir. Okay sir, Telugu heroes correct mass undi sir. Okay sir, oka question. Yes ma'am, yes. Chintu அப்படினா உங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்களாமே, అవునా? This term has circulated in Tamil industry also ma'am. అవును sir. Why Chintu? చెప్పండి because I am a little rebel on social media ma'am. Oh. So fans of various heroes in Telugu industry started calling me like that with we call Muddu Peru in Telugu. So they named me like that ma'am on social media. Oh, what is the meaning sir? Chintu means nothing like that ma'am. Oh, சும்மா அன்பா. சும்மா that's all. Oh, அன்பா கூப்பிடுறாங்க. ஓகே, அப்ப நாங்களும் இனிமே உங்களை சிண்டு சார்னே கூப்பிடுறோம். ஓகே? No ma'am, Vamsi is fine. Vamsi is fine. Okay sir, no problem. Anything you want to say? No. Thank you sir, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. கேக்குறீங்க மேடம்? டிடி மேடம். எஸ். கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பேசணுமோ பேசுங்க, இல்லன்னா நான் என் கேள்வியை சொல்லிடுறேன். யோசிச்சுட்டே நீங்க பேசுனது பேசி எனக்கு பதில் சொல்றீங்களா? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. சரி, ஓகே ஓகே. இது மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் எனக்கு லைஃப்ல முதல்ல கொடுத்தது வந்து ஜிவி சார் தான். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னை லிரிசிஸ்ட் ஆக்கி ஒரு பெரிய மேடை கொடுத்தாரு. அதனால் அங்கேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரோட படத்துலேருந்தே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்டராக அவர் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த மேடை, இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ 1000 ரசிகர்களோட அந்த மேடையை பெருசாக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்ட்
இன்னைக்கு நான் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஆயுத எழுத்து படம். அந்த படத்தோட ஹீரோ சூர்யா சார். அவரோட அந்த படத்தில் நான் பார்த்துட்டு முடிவு பண்ண விஷயம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இன்னைக்கு அவரோட படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன், அவர் படத்துக்கு நான் பாட்டு பாடியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சூர்யா சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கார். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் லாட் டு கம் இன் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் பெர்ஃபார்ம். அண்ட் வெங்கி சார் வந்து தெரில, அவர் வந்து பயங்கரமாக நான் நம்பிட்டாரு. ஒரு லிரிக்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த லிரிக்ஸ் வந்து பேசிக்காக அது ஒரு ட்ரஸ்டின் அடிப்படையில் உருவாகிறது தான். ஏன்னா ஜிவி சார் பயங்கரமாக நம்பிடுவார், டே எழுதிடுறா அப்படின்றவாரு. எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம என்ன எழுத போகிறோம், ஏன்னா அவர் ஃபுல்லாக நம்புறாரு, நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம பாட்டு எழுதும் போது எல்லாமே ஹீரோ எலிவேஷன் சாங்ஸாக இருந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து நான் கற்றுன்னு கத்தி உயிரை கொடுத்து கத்தி அந்த பாட்டுக்கெல்லாம் உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் முறையாக ஒரு பட்டாம்பூச்சி போதும் உன் லிரிக்ஸுக்கு, ரொம்பலாம் நெருப்பை கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லி அதை நம்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு பாட்டு, ஒரு லவ் சாங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் உங்களோட வரவேற்பில் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு லவ் சாங் கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ வெங்கி சார், தேவி சார், சூர்யா சார், மமிதா மேம். அவங்க டான்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுமே அவங்க வந்து ஐ திங்க் அவங்க மமிதா மேம் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் அந்த ரீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஐ நோ இவங்க டைரக்டரோட விஷன் என்ன, இந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம். இது ஒரு ஃபேமிலிக்கான படம். இந்த இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் நாளைக்கு திரையரங்குக்கு வரும்போது அங்கேயும் இதே மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி எனக்கு வேற என்ன பேசுறதுன்றதுல தெரில. ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சரி, நீங்க இப்போ சூர்யா சாரை பத்தி நீங்க சொன்னீங்க, பட்டாம்பூச்சி எழுதிட்டு போயிட்டீங்க. மிச்சம் எல்லாருக்கும் ஹீரோஸ்க்கு வந்து ஒரு எலிவேஷனான சாங், எலிவேஷனா ஒரு 2 லைன் நம்ம சூர்யா சார் டக்குன்னு யோசிச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பாட்டு நினைச்சுக்கல. இல்லை, நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது சூர்யா சாரோட எல்லா ஹேர் ஸ்டைலு, அவரோட லுக்கு, அதெல்லாம் நானே இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த சார் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபீலை இன்னைக்கு வரைக்கும் அவர் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யூ ஷுட் கண்டினியூ திஸ் சார் அன்டில் நீங்களே எப்பா சின்ன பசங்களா அமைதியாக இருங்கடா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் முடிவு பண்ணுற வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுங்க. இந்த ஸ்டைல், இந்த எனர்ஜி, இந்த அது என்ன சொல்கிறது சார், நான் பாருங்கள் எனக்கெல்லாம் மேலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி இன்னும் சின்ன பசங்களோட வைப்லேயே இருக்கீங்க. ஐ திங்க் அது ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹீரோன்றது ஷுட் இன்ஸ்பயர் எவ்ரிபடி. அவர் அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹாப்பி டு சே ஆல் திஸ். தேங்க்யூ சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இருந்தாலும் நீங்க ஒரு 5 மார்க்ஸ்க்கு பேசினனால மனம் நெகிழ்ந்து நன்றி சொல்லி தேங்க்யூ சொல்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வணக்கம். ரொம்ப கீழே ஹாப்பியா உட்காந்துட்டீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுங்கன்னு நினைக்கல. ஓகே சார், உங்களை பார்த்தாலே உங்க கூட பழகுறவங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு ஜாலியான பர்சன். ஆனா இந்த படத்துல உங்களோட கேரக்டர் அந்த டீசர்ல பார்க்க ஒரு சீரியஸான ஆள் மாதிரி இருக்கு. இந்த படத்துல இல்லைங்க, ஜாலியா தான் இருக்கும். ஓகே, ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் பெரிய ஹீரோஸோட மட்டும் தான் நீங்கள் வந்து கால் ஷீட் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு ஏற்கனவே. ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். சூர்யாவுக்கும் எனக்கும் பாண்டிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் படத்துக்கு வராத முன்னாடி
நானும் படத்தை பற்றியே நினைக்காத போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சேர்ந்து நடிக்கிற இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த எங்கள் டைரக்டர், நேஷ்னல் அவார்டு வின்னர் சார், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. இன்னைக்கு விழா நாயகன் ஜிவி, நேஷ்னல் அவார்டு வின்னர் அமரன், கங்க்ராச்சுலேஷன் சார். படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாக இருந்தேங்க. நான் வந்து டைரக்டர் என்னை கூப்பிடும்போது சொன்னார், ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. ஆனால் எத்தனை நாள் பண்ணுறேன், என்ன கேரக்டர்னு பெருசாக தெரில. ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, சூர்யா சார் ஒரு 90 டேஸ் பண்ணார்னா நான் ஒரு 75 டேஸ் அவர் கூட ட்ராவல் பண்ண ரொம்ப மெமரபிள் டேஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட வந்து எங்களோட பழைய இதெல்லாம் பேசணும், சைல்ட்ஹுட் இதெல்லாம். செகண்ட் திங், மமிதா அவங்க செட்டில் இருந்தாலே எனர்ஜி தான். அண்ட் அவங்கள நடிக்கிறது பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும்ப்பா, அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் நடிப்பு வந்துடும் போல் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷலாக மிஸ்டர் நாகவம்சி அண்ட் நானி காரு, தெலுங்குல அவங்க வந்து ஒரே வருஷத்தில் 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற டிடி நீங்கள் தான் சொல்லணும். செக். சார் அப்போ வந்து 75 டேஸ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். கரெக்டாக எப்படி சார் நீங்கள் ஏதாவது நடிப்பு அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு வந்ததா? அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி இல்லை சார், கொடுக்கணுமா? நீங்கள் ஒரு தைரியமான ஆளாச்சு, நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நேஷனல் அவார்டு பேசுனீங்க. நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க எனக்கு நேஷனல் அவார்ட்லலாம் ஆசை இல்லை, ரிவார்டில் மட்டும்தான் ஆசைன்னு சொன்னதா வேற ஒரு செட்டில் சொன்னாங்க. உண்மையா சார்? இது நேஷனல் அவார்ட் அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, ரிவார்டு மட்டும்தான் வேணும்னு சொன்னீங்களாமே, அப்படியா? அவ்வளோ சொல்லியிருப்பேன் சார். நான் அப்படி சொன்னா நீங்க அப்படிலாம் சொல்லலன்னு சொல்லணும். இப்படி சொல்ல ஒத்துக்க கூட டேஞ்சர் தான். நீங்க கீழே போய் உட்கார்ந்துருங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது. ஆமா ஆமா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த மேடைக்கு நம்ம யார் அழைக்க போறோம்னா, முதல்ல பேசுறதுக்காக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைமார்க் ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க வந்துட்டு ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாங்க. தொழில்துறையில் மேலோங்கி இருந்துட்டு அங்கே இருந்த இப்போ சினிமா மேலே ஒரு காதல்னால இந்த பக்கம் திரும்பி வந்திருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தில் இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய மனுஷியை கூப்பிட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ் ஹரிதா லிங்குசுவாமி அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ். ஹாய் ஹரிதா, ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்க. ப்ளீஸ் what do you want to say? தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் வம்சி சருக்கு தேங்க்யூ சொல்லணும். இது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் சூர்யா சார் படம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் சூர்யா சார் படமாக இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஜிவி சார், வெங்கி சார், பிக் ஃபேன். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்.